ஸோ வெல்கம் பேக் டு டேரிங் டிடிபர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்ட் 7 நினைக்கிறேன். ஸோ நம்ம போன வீடியோ நம்ம நெதர் போர்ட்டலுக்குள்ளே போய் ஒரே ஒரு என்ட்ரப்பல் எடுத்துருப்போம். அந்த ஒரே என்ட்ரப்பள்ளி தான். ஸோ இன்றைக்கி ஆமாம் என் தம்பி ஆஃப்லைன் போயிருப்பான். ஸோ இன்றைக்கி நம்ம அது என்னதுரா அது ஏதோ செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தேவை. அதை ரெண்டையும் நாங்கள் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, நம்ம எடுத்தோடனே நம்ம நேராக வேலைக்கு போயிடலாம். வா. என் தம்பி போன வீடியோவில் நெதர் போடுறதுக்கு வரல. ஏன்னா போடு நீ தான் அடிச்சியா? போன வீடியோவில் என் தம்பி வரல பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க் ப்ராப்ளம். பட் இந்த வீடியோவில் மை தம்பி இஸ் பேக். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே, பில்டிங் டெரைன் இதோட ஆக்குள்ளே 1 மணி நேரம் போலையே. கோல்டு போட்டு வரணும். நம்ம வரும்போது செத்துட்ருக்கேனா? ஒன்றும் இல்லைடா வந்துட்டேன் கைஸ். நம்ம ஒன்று மறந்துட்டேன். போட்டேன்டா. போட்டேன்டா. ஓகே போச்சுடா. மொத்த பீல் நம்மளை தான் தோத்துறாங்க. நம்ம குறி ஒன்று தூக்கிடணும். என்ட்ரமேன் மண்டையா டைமண்ட் இருக்கு. அப்படி அங்கே எப்படா டைமண்ட்லாம் இருக்கும்? ஒன்று தெரில. இருக்கே இது டைமண்ட் இல்லை, அது வேறு. என் தம்பி போயிட்டு இந்த பிளாக் வந்து டைமண்ட் சொல்லிகிட்டு இருக்கான். சமடா நீ. நம்ம வச்சுட்டு என்ன தேணும்னா என்ட்ரமேனு ஹெல்த் வேறு இல்லை நம்மளுக்கு. நம்ம என்ட்ரமேனை தான் அப்பா கேஸ் அடிச்சு விட்டான்டா. லோட் ஆகிறதுக்கே அநியாயத்துக்கு 1 மணி நேரம். அப்புறம் அங்கே உள்ள நீங்கள் ராடு எங்கள் வீட்டுக்குள்ள எவ்வளோ தெரிஞ்ச வந்துருப்பேன். எங்கள் இடத்துல தான்டா நீ பவர், எங்கள் இடத்துல நாங்கள் தான்டா பவர். மாவனே ஆறுக்கிட்ட நீ உள்ளே வரும்போது ஏதோ ஒரு கோல்டு ஆர்மர் போடணும், இல்லைன்னா அடிப்பாங்க உன்னை எல்லாரும். அதனால தான் நீ செத்துட்ட. தம்பி கோல்டு ஆர்மர் தான். சரி ஓகே. என்னடா எவ்வளோ நேரம்? ஓகே உள்ளே வந்துட்டோம். என்ட்ரமேன் மண்டையா உன்னை தானே பார்த்துட்டு இருந்தேன். வாடா ஃபஸ்ட்டு இடியாது நம்மளுக்கு 2வது இது கிடச்சி விடுறேன். அவனுங்க அடிச்சுன்னு அடிப்பானுங்க கோல்டன் ஆர்மர். நீ என்ன ஆர்மர் போட சொல்லவே இல்லையேடா. என் தம்பி பாருங்களேன், கோல்டு ஆர்மர் போட்டு அவனுங்க போய் அடிச்சிருக்கான். அவன் என்னடா என்ட்ரமேனே கொடுக்கலங்க. ஓகே லக்கு வேணும் போல நம்ம என்ட்ரமேன் கொடுக்கறதுக்கு. நீ யாரா? அடே இவன் யாரா? இவன் லாவா மாட்டேன் என்ன தோத்திட்டு இருக்கான். ஓகே நம்ம போயிட்டு நம்ம என்ட்ரமேன் வெட்டிக்கு போவோம். இது என்னதுடா? அது போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும். எப்படின்னே தெரில, அப்படியே ஒரு லாவா கோலமே உருவாக்கி வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரே சாக்கு, என்னடா இந்த இடத்தையும் அழிச்சு விட்ருவானுங்களோ அப்படின்னு. அப்போ அதை அப்படி நின்றுச்சு. அப்படி எங்கே இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னு தெரில. ஆனால் இப்போ நான் போய்ட்டு அதை மூடி விட போகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்போல்லாம் ஒரு டிக்கு பார்த்து வச்சுருங்க போட்டு. என் தம்பி மறுபடியும் நெட்வொர்க் இஷ்யூ போல. என்ட்ரமேன் ஒன்று பார்க்குறேன் பாடுறா. அடே ஓகே இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன். என்ட்ரமேன் ஷிட் அது என்ன டிக்குன்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு வாட்டிக்குள்ளே போட்டு நம்ம போயிட்டு உள்ளே நின்ட்டோன்னா என்ட்ரமேனாலும் உள்ளே வர முடியாது. நம்ம அப்படியே அங்கே வச்சு அடிச்சிடலாம். ஓகே நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் லோட் அப் பண்ணிட்டு தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த தடவை சீக்கிரம் வந்துட்டு இப்போ நேராக போயிட்டு நான் அங்கே போயிட்டு போயிட்டு அதை பிடிச்சி எழுத்துட்டு வந்துடலாம். ஓடுதினா ஓடு. இந்த என்ட்ரமேன் மட்டும் தான் ஒன்று என்ட்ரமேன் பார்த்துட்டான்னு இருக்கிற எல்லா என்ட்ரமேனையும் வம்புக்கெலாம் இழுக்க நான் விரும்பலை. நான் ஒரே ஒரு என்ட்ரமேன் தான் பார்த்துருக்கேன் இப்போதைக்கு. ஒரே ஒரு வாட்டை போட்டு அவ்வளோதான்டா. என்ட்ரமேன் மண்டையா கூட்டு வரான்டா. என்ட்ரமேன் தான் வச்சுக்கோ. இந்த ட்ரிக்கு தான் கைஸ் சொன்னேன். என்ட்ரமேன் வரணுமே, ஏன்னா வரல. இது வந்துட்டான்ல. இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். இது பேர் ஃபார்ம், என்ட்ரமேன் ஃபார்ம். இது நிறைய பேர் பார்த்துட்டோம் போல. கிடைக்கலையா? என்ன கொடுக்க மாட்டேங்கிறானுங்க எவனுமே. நான் கூட யார் எடுத்தாலும் கொடுத்துருவானுங்க நினச்சி. வாடா என்ட்ரமேன் மாட்டியா. வாடா இப்போ அவ்வளோதானே முடிஞ்சிடா போட்டு. செகண்ட் என்ட்ரமேன் நம்மளுக்கு அடிச்சு விட்டுது. இப்போ நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் போட்டு. அது முன்னே என் தம்பியை போட்டுருவான். தம்பி நீ அங்கிட்டு போடா. ஓகே நம்ம போய்ட்டு அடுத்து என்ட்ரபேர்ல் தேடலாம். சாரி என்ட்ரமேனை தேடலாம். என்ட்ரமேன் கிட்ட தான் என்ட்ரபேர்ல் இருக்கும். ஓகே தப்பாக சொல்லிட்டு இருக்கேண்ணா. இப்போ நம்ம என்ட்ரமேனை பார்த்துட்டேன்.
எண்டர்மேன் இந்த வாங்க மேன். அடுத்த கொண்டுறதா நோவே நோ கொண்டு வர இங்கே வர பார்த்துடல வச்சுக்கோ. இவன் கிட்ட நமக்கு ஒன்றுமே கிடைக்கல. சே அது நமக்கு இப்படி பண்ணுறானுங்க. 5 பேரில் ஒருத்தனாச்சா தான் நம்மளுக்கு ஒன்றே வருது. ஓகே இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் தான் கைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒன்று இருக்குது, அது பேர் தான் பிளேஸ் ராட். அதாவது நெருப்பு மனுஷங்கிட்ட நம்ம போர் பண்ணி நம்ம நெருப்பு மனுஷங்களை ஜெயிச்சு அப்போ அதை வேறு எடுக்கணும். அது வேறு ஒரு பெரிய கஷ்டம். அதை வேறு எடுக்கணுமா? ஐயோ டென்ஷன் ஆகுதே. பார்த்துப்போம். நம்ம ஒரு ஜம்பை போட்டு ஓகே எப்படியாவது போயிட்டு இன்னும் ஒரு 5-6 என்ட்ரபல் எடுத்துட்டு போதும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு 2 என்ட்ரபல் தான் இருக்குது. ஐயோ இவனா இந்த காஸ்ட்டை மட்டும் இவன் வேறு அடிப்பானே. ஐயோ இதுன்னு இது அடே கையோ காப்பதுங்கடா சரம்னா ஐயோ சத்துறேன். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படியே அந்த மொத்த இதையும் எடுத்துகிட்டு நாங்கள் பார்க்குறோம். எப்பாடி சப்பா கையில் வலிக்குது கைஸ். ஃபைனலி 1 இன்டினேட்டர் நான் 16 என்ட்ரபல் எடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுத்து போக வேண்டியது அது என்ன இடம்? அது ஏதோ ஒரு ஃபோர்ட்ரஸ் போகணும். ஏப்பா நீ ஃபோர்ட்ரஸ் போயிட்டு அங்கே இருக்க அவங்களெலாம் அடிக்கணும், அது பெரிய வேலையாச்சே. ஓகே நான் ஃபோர்ட்ரஸ் பயணத்தை ஆரம்பிச்சுட்டு ஃபோர்ட்ரஸை கண்டுபிடிச்சோன்னே நம்ம பார்க்கலாம். ஸோ காய்ஸ் நான் அந்த ஃபோர்ட்ரஸ் தேலான்னு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் இது ஒன்று பார்த்தேன். எனக்கு இதுதான் ஃபோர்ட்ரஸான எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. எனக்கு தெரில, பட் கன்ஃபார்மாக இது என்ன இடம்னு கூட தெரில. எனக்கு இது பயங்கரமாக இருந்துச்சு. சரி என்னென்னு பார்த்தலாம் அப்படி தான் வந்துட்டேன்னா. ஓகே நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஓகே இது பயங்கரமாக இருக்குது. ஓகே செஸ்ட்டு இருக்குது கைஸ். செஸ்ட்டு ஆட்டையாக போட்டுற வேண்டிய தான் கைஸ். இன்றைக்கி நம்ம செஸ்ட்டு திருடன் ஆக போகிறோம். அதாவது நான் திருடேன் போட்டு நம்மளுக்கு கோல்டு கிடச்சிருக்கு. அவ்வளோவா ஒன்று அப்புறம் இதையும் எடுத்துக்கலாம். நம்ம யாரும் அடிக்கிறா ஜம்மா எத்தனை பேர் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம். என்னடா வச்சிருக்க ஐயனா? அந்த என்கிட்ட 2 டைமண்ட் இருக்குட்டா. நான் பெரிய புஷ்பராஜ். அப்போ என் தம்பி வீடு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நான் போயிட்டு ஐயோ இவனா அந்த க்ரீப்பர் மண்டையா நீ சாப்பிடு. க்ரீப்பர் செத்துட்டான். எனக்கு தெரிஞ்சா நாங்கள் ஃபோர்ட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் பார்க்குறோம். ஸோ கைஸ் ஃபைனலி பேக். ஐயோ அப்புறம் பெரிய ஒரு தப்பு பண்ணி வச்சுருக்கேன், ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி நாங்கள் அங்கே போய் நான் ஒரு 44 எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது 2 இடம் இருந்துச்சுங்க. நான் இங்கே ஒரு இடம் இருக்குது, பக்கத்துலேயே இன்னொரு இடம் இருந்துச்சு. நான் அப்படியே இருக்கிறேன். அங்கே வர ஸ்பானர் மாதிரி இருந்துச்சு. அடிக்க வந்துக்கிட்டே இருந்துச்சா, நானும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஆனால் இது எடுக்க தான் மாட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா இப்போ போட்டுக்க ரைட் பண்ணுங்க. இதையும் கொலாபரேஷன் பண்ணால் ஏதோ வரும்னு சொன்னாங்களே, எங்கடா இருக்குது? அடே கைஸ் நம்மளை ஏமாத்திட்டாங்க கைஸ். அடே மண்டேனுங்களா? அடே எங்கடா இருக்குது? அது கூட எதுவும் வருமே. ஒரு வேளை இப்படி கிராஃப்ட் பண்ணக்கூடாது, தப்பாக கிராஃப்ட் பண்ணுறணும். இப்போ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு இது இதை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா? இதோ இப்போ வருது பாருங்க. அப்புறம் நம்மளுக்கு முதல்ல அது எவ்வளோ வேணும்னு எனக்கு தெரியல. அது ஆனால் 16 தான் நம்மளால் பண்ணவே முடியுமா? ஓகே பண்ணுவோம். ஓகே அப்படி இப்போ இதை வச்சு நம்ம எண்டர் ட்ராகனுக்கு போகணும் அப்படி தானே? ஆமாம். என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு என்ட்ராபல் முடிஞ்சிருச்சு கைஸ். 16 இருக்குது. 16 போருமா என்ன நம்மளுக்கு? நீ என்ன நினைக்கிறடா? 16 போதுமா? நான் போயிட்டு நான் இன்னொரு எடுத்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 20 வேணும்னு நான் நம்ம நினைக்கிறேன். ஏண்டா என் தம்பி ஸ்பானாக தாம்பிக்கிட்ட அடிவாங்க, கேஸ்ட்டுக்கிட்ட அடிவாங்க, ஸ்பானாவை அடிவாங்க சாவுறது, ஸ்பானாவது அடிவாங்கிறது சாவுறது. இதே தான் என் தம்பிக்கு வேலையாக இருந்துச்சு. நான் எவ்வளோயோ தூரம் போயிட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்மளுக்கு தேவை இது தேவை. என்ன அடிச்சுட்டே இருக்கீங்க எல்லாருமே? என்னடா பால் பண்ண எங்களுக்கு வாடி என்டர்மேன் போட்டு பார்க்க
இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றையுமே கொடுக்கல என்டர்மேன். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கு? ஐயோ இன்னும் ஏன்டா இப்படி தோத்துறீங்கண்ணே? கோல்டு ஆர்மர் கோல்டு ஆர்மர் வந்துடுச்சுடா. வச்சு செய்கிறானுங்களா துரத்தி. ஐயோஹோ நம்மகிட்ட எடுத்துடலாங்க. விட மாட்டேன்டா இன்னைக்கு நான் உங்களை. நான் வந்துட்டேன். தண்ணிக்குள்ள. ஸோ மேபி அடுத்த இன்னைக்கு பார்ட் 7 நினைக்கிறேன். பார்ட் 7, பார்ட் 8, பார்ட் 9, பார்ட் 10. பார்ட் 10ல் வந்து நம்ம எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணுறதுக்கு 70% சான்சஸ் இருக்கு கைஸ். பார்ட் 7ல் எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணுறதுக்கு 70% சான்ஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம இப்போ இது செஞ்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு வந்து ஒரு டைமண்ட் மைனிங்கெலாம் போயிட்டு ப்ளஸ் நம்ம இது பண்ண போகிறோன்னா நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, ஐயோ என்னடா சொல்லணும், ஏதோ சொல்ல வந்தேன் கைஸ், அதுக்குள்ளே மறந்துட்டேன். நான் எனக்கு வர மறதி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடுச்சு எனக்கு. அதுக்கு ஏதோ சொல்ல வந்தேன்டா இப்போ. ஐயோ என்ன சொல்ல வந்தேன் இன்னமும் சொல்ல வந்தேனே. ஓகே, ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன நான் வந்துடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இது எடுக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா சாக்காயிருவீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் நெதரைட் தான் எடுக்க போகிறோம். எடுக்கவே முடியாத ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப ரேரு. அது எப்படியாவது நம்ம எடுக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் எப்படியாவது நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு வந்தால் நம்புறேன். சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அவன் துரத்துறானே. வாடா. ஓகே 3 போதும். இந்த 4 எடுத்து நிறைய பேர் ஸ்பான் வேணுங்க. வாங்கடா. என் தம்பி கொல்லக்கூடாதுடா வில்லேஜை. நன்றி கொல்லாத. கொல்லாதரா. கொண்டுட்டா அப்போ நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது. அவனுக்கிட்ட தான் நான் சாப்பாடே ஆட்டி போட்டுட்டு இருக்கிறேன். நன்றி கொல்லாத. எங்கடா இருக்கு நீ? இப்போ நான் இன்னும் கொள்றவா? நான் வந்துட்டேன். ஓகேடா, உனக்கும் எனக்கு ஒரு 1v1. வாடா. போடா. நான் வரேன்டா. வாடா. நான் போக மாட்டேனே. நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேனே. நான் போக மாட்டேனே. நான் தான் வந்துட்டேன். எங்கடா போகிறடே? உள்ளே போகாதடா. உள்ளே போயிடாதடா. தப்பு பண்ணிகிட்டு இருக்க. அடிச்சுடா. வெளியே வந்துட்டோம்ல. யாருக்கிட்ட? வாடா காலிடா. உன் கதை முடிச்சு. ஓகே நம்ம போயிட்டு. ஓகே நான் உள்ளே போயிட்டேன்டா. தெரியாமல் உள்ளே போயிட்டேன்டா. உடச்சிடாத. உடச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு ஸ்பானே ஆக முடியாது. வேற எங்கேயும் ஸ்பான் ஆயிடுவேன். உடச்சிட்டியா? உடச்சனா அப்புறம் உன்னாலே மறுபடியும் உள்ளே வர முடியாதுடா. ஓடடா வட பார்ப்போம். உடச்சேன் நான். என்கிட்ட பெட் இருக்குல்ல, நான் பெட்டை வச்சு வந்துடுவேன். ஆனால் மறுபடியும் இந்த இடத்துல நம்மளால் வர முடியாதுடா. இப்படி ஒரு நெதர் இருக்குது. இந்த நெதர் பக்காவான நெதராக இருக்குது. நம்மளுக்கு யாரும் உடச்சிடாது. பட்டே ஹாய் காஸ்ட் மண்டையோ. இப்போ போய் ஹெட்ஷாட் அடிக்கிறேன். இந்த கேஸ் எனக்கு ஒருத்தாவது பொண்ணு என்ன கிடைக்கணும்னு ஆசை. என்ன கிடச்சிருக்கு? அடே என்னடா கன் பவுடர் கொடுத்து வச்சிருக்கிற? கன் பவுடர் ஆமாம் யூஸ் ஆகும் கைஸ். அடுத்த வீடியோ நம்ம க்ரீப்பர் அடிக்கணும். க்ரீப்பர் வேட்டை அடுத்த வீடியோவில் ப்ளஸ் நெதரைட் வேட்டை. அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த இது இருக்கு ஐ ஆஃப் ஃபெண்டரை வந்து சரி அதை உடைக்கிறடா. ஐ ஆஃப் ஃபெண்டர் வந்து அடுத்து நம்ம அந்த ஐ ஆஃப் ஃபெண்டர் என்ன பண்ணணும்? அது உடச்சாலும் வேஸ்ட் ஆகிடும்டா. எதையுமே உடைக்கக்கூடாது. உடச்சா வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் உள்ளே போக முடியாதுடா. நான் உடைக்க போகிறேன். சும்மா சொன்னேன். இப்போ எங்கிட்ட கொஞ்சம் என்ட்ரபல் நம்மளுக்கு கச்சிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெதரைட்டு க்ரீப்பர் வேட்டையை வச்சு நம்ம டிஎன்டி செஞ்சு, அப்பா எவ்வளோ வாய் வலிக்கு சொல்கிறேனே. டிஎன்டி செஞ்சு அடுத்து நெதரைட் செஞ்சு என்னென்னோ என்னை கொல்ல முடியாதுடா எந்த அரக்கனாலையும். இப்போ நான் ஓட போகிறேன். தண்டிக்கு எடுக்காத. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு நீ எங்கடா எனக்கு என்ன நீ எங்கடா லூட்டு கொடுத்த? ஏன் லூட் எடுத்துக்க நீ எடுத்து? சீச்சி எதுக்கு எடுத்த? கொல்லு பாப்ப என்ன
டைமண்ட் ஸ்பாட் இருந்தா வெயிட் பண்ணு உனக்கு உனக்கு அடிக்கிறதுக்கு ஸ்வாட் கொடுக்குறேன்டா. வெயிட் பண்ணு இந்தா இல்லடா என்கிட்ட டைமண்ட் ஸ்பாட் இருக்கேனா ஓடு. ஓகே சரி போதும்டா. நான் நிறைய ஆர்மல் போட்டிருக்கேன். என் 3 தடவை படித்தேன். அவனை 3 தடவை தோக்கடிச்சேன். சரி தண்ணிக்கு போகுது ஃபைட் போகுது எடுத்து வாடா. இப்போ நானும் என்னாலையும் நிறுத்த முடியாது. வாடா பார்த்துடலாம். நீ உன்னை என் தம்பியை வந்து நாங்கள் வீட்டை விட்டு பிளாக் பண்ணிடலான்னு இருக்கேன்டா. ஒன்று பிளாக் பண்ணிடலாமாடா ஒன்று வாடா பாப்பா. நான் ஒன்று விட மாட்டேன். சரி போதும் ஃபைட்டு போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்மக்கிட்ட உடைக்காதடா அண்ணா மண்டல் மடையா. சரி உடைக்காத தண்டி. நம்ம ஃப்ரெண்டு தாண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ். தண்டிக்கு ஆர்மர் உடையுண்டா 2 பேருக்கும். இது நம்ம 2 பேரும். சரி போதும் தண்டிக்கு ஃப்ரெண்டு. என் தம்பி உடைக்காதடா. கண்ணடில் மறுபடியும் வாங்க முடியாதுடா. தண்டி கம்மல் தண்டிக்கு. இப்போ என் தம்பிக்கு சாடி நீ பெட்டை உடச்சு விட்ருவேன்டாண்ணா. டேய் சரிடா. இப்போ எதுக்குடா கண்ணாடியை உடைச்ச? நீ தான் பொண்ணு போ. நந்திக்கு என் தம்பி இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுவோம். வேஸ்ட்டுடா நீங்கள். சரி ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இது ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டு பார்க்கலாம். நம்ம எங்கே போகுது? ஐயோ 2 போட்டேன். ஓகே இங்கே இருக்கா? ஓஹோ அப்போ இந்த வழியாக தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல நம்ம பார்த்து வச்சிட்டோம். இப்போ அங்கிட்டு போனால் அங்கிட்டு தான் ஆரம்பிக்குது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கைஸ்? நான் உனக்கு கேட்கவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ once again a big bye to all of you guys. Bye.